வணக்கம் என் அன்புறவுகளே. இன்றைக்கி சைவ பிரியருக்கு பிடித்த ஒரு உணவு வாழைப்பூவில் டெவல் செய்து காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாழைப்பூ கட்டலுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். சிறிதாக நறுக்கிய வாழைப்பூ, முட்டை, அசைவம் சாப்பிடாதவங்க முட்டை நம்ம சேர்த்துக்கொள்ள தேவையில்லை. தக்காளி சோஸ், இஞ்சி பூண்டு விழுது, சிறிதாக நறுக்கிய வெங்காயம், கறிமிளகாய், உப்புத்தூள், துண்டு மிளகாய், கடலை மாவு. வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துக்கொள்ளலாம். ஒரு சிறிதாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கொள்வோம். இதில் முட்டை சேர்த்துக்கொள்வோம். கடலை மாவு சேர்த்துக்கொள்வோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம். அனைத்தையும் நன்றாக கிளறிக்கொள்வோம். நல்லா கலந்த பிற்பாடு இந்த சிறிதாக போலை வடிவில் பிடிச்சி வச்சுக்கொள்ளணும். சிறிதாக இந்த உருண்டை வடிவில் பிடிச்சி வச்சுக்கொள்ளணும். ஒரு சிறிய பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான பிற்பாடு நம்ம இந்த பிடித்து வைத்த இந்த வாழைப்பூ கலவையை பிடிச்சி எடுத்துக்கொள்வோம். இப்படி பொன்னிறமாக அனைத்தையும் பொரிச்சு எடுத்துக்கொள்ளணும். இன்னொரு பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கொள்ளணும். எண்ணெய் சூடாக பிறகு இஞ்சி பூண்டு விழுதை முதல் சேர்த்துக்கொள்ளும். இதெல்லாம் கறிமிளகாய் சேர்த்துக்கொள்வோம். பொரிச்சு எடுத்த வாழைப்பூ சேர்த்துக்கொள்வோம். ஒரு துண்டு மிளகாய் சேர்த்துக்கொள்வோம். உரப்பு அதிகமாக சாப்பிட்றவங்க கூட தேவைக்கேற்ப சேர்த்துக்கொள்ளலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கொள்ளும். முதல்ல நம்ம இந்த கலவைக்கு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு தேவையான சேர்த்துக்கொள்ளணும். இதனால் தக்காளி சோஸ் சேர்த்துக்கொள்ளும். சுவையான வாழைப்பூ கட்லட் ரெடி. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அசீம்பக் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஏஜி கிச்சன் தமிழ் விலாக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி மேலும் வீடியோ போடுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.